வியூவர்ஸ், தர்பூசணி ஜூஸ் இன்றைக்கி செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் சொல்லி பார்த்திங்கன்னா, தர்பூசணி பழம் ஒன்று முழுசாக எடுத்துக்கலாம், ஒரு கீத்து பெருசாக வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நன்னாரி சர்பத் அந்த எசன்ஸ் வச்சுருக்கேன். இது ப்ளஸ் ஒரு ஹாஃப் லெமன், இது 3 இருந்தாவே போதும். நம்ம வந்து 3 விதமாக நம்ம வந்து தர்பூசணி ஜூஸ் செய்யலாம். இது வந்து டைப் 1 இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இது 2-3 டைம்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இந்த கவர்லாம் நம்ம எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். எப்பயுமே இது வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோம்னா அந்த சில்னஸில் இது வந்து சூப்பராக இருக்கும். நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போடணுன்ற அவசியமே இருக்காது. இது வந்து ஆப்ஷனல் தான், வேணுன்றவங்க போட்டுருக்காங்க. நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணாமல் தான் செய்கிறேன். இந்த ரேப்பரை எடுத்துகிட்டு ஜில்னஸாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா 2-3 டைம்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு 2 பேர் குடிக்கிற ஜூஸ் அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சாச்சு. இதை கட் பண்ணும்போது கிடைச்ச நமக்கு சாஸும் இருக்குது, ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து நம்ம பவுலில் போட்டு நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். மேஷர் வச்சு இந்த மாதிரி நம்ம மேஷ் பண்ணியாச்சு. கன்சிஸ்டன்சி வந்துருக்கு. ப்ளஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஜூஸ் ஜாருக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. நான் இதில் வந்து சுகர்ஸ்லாம் எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலை. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம என்ன பண்ணோம்னா நன்னாரி சர்பத் அந்த ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த இந்த எசன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 777 தான் நன்னாரி சர்பத்து. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாடியில் ஹீட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணும். சம்மருக்கு பயங்கரமான ஒரு ஆப்டான ஒரு ஜூஸாக இது இருக்கும். அதில் நம்ம 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் லெமனை நம்ம ஸ்க்வைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நமக்கு பைட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஜெல்லை அப்படி இல்லை அப்படின்றவங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஜெல்லை கொஞ்சம் பொரிச்சிக்கலாம். ஓகே, இப்போது ஒரு 1/2 லெமனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பைஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இதே போதும். வேணும்னா அடிஷ்னலாக ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எந்த ஐஸ் க்யூப்ஸும் போடாமல் தான் சாப்பிட போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கோம். அப்படி இல்லைனாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸ் போடலாம். இல்லைனா ஐஸ் க்யூப்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சோம்னா சில்னஸ் வந்துடும். நம்ம அப்படியே குடிக்கலாம். உடம்புக்கு வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும். சம்மருக்கு ஒரு பெஸ்ட்டு ட்ரிங்க்னு சொல்லிட்டு இதை நம்ம சொல்லலாம்.